2000 ஆண்டுகள்ல வருஷக்கட்டி சீரியலுக்கு இறக்குமதியான ஹீரோயின்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சுகன்யா. நடிகை சுகன்யா நம்ம தமிழ் சினிமாவுல 1-2 படங்கள் நடிச்சதுக்கு அப்புறமாவே ஒரு டாப் ஹீரோயினா மாறிட்டாங்க. ஆனா அந்த சமயத்துல தான் திடீர்னு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரை கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. அவரோட பேரு ஸ்ரீதர். 2002ல இவங்களோட கல்யாணம் அமெரிக்கால வச்சு நடந்திருக்கு. ஆனா என்ன நினைச்சாங்களோ தெரியல, வெறும் ஒரு வருஷத்திலேயே இவங்களோட வாழ்க்கை முடிவுக்கு வந்துடுச்சு. சுகன்யா அவங்கள அபிஷியலா டைவர்ஸ் வாங்கிக்கிட்டு மறுபடியும் நம்ம தமிழ் சினிமாவுல நடிக்க சென்னைக்கு திரும்புறாங்க. ஆனா ஒரு 2 வருஷ கேப்லயே புது புது நடிகைகள் வந்ததுனால சுகன்யாக்கு பெருசா வாய்ப்புகள் கிடைக்கல. அதுக்கப்புறமா தான் சினிமா கிடைக்கலனா என்ன, சீரியல் பக்கம் தாவிடும் அப்படின்னு சன் டிவில டெலிகாஸ்ட் ஆயிருந்த ஆனந்தம் அப்படின்ற சீரியல்ல நடிக்க ஒப்பந்தமானாங்க. அதுக்கப்புறமா சுகன்யா ஒரு சீரியல் நடிகையாவும் எல்லாரோட மனசுலயும் இடத்தை பிடிச்சாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தேவயானி. தேவயானி சீரியல்ல நடிப்பாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா ஒரு காலகட்டத்துல நம்ம தமிழ் சினிமாவே கட்டி ஆண்டவங்க அப்படின்னு சொல்லலாம். தேவயானி அளவுக்கு அழகான ஹீரோயின் அப்ப கிடையவே செய்யாது. ஒரு குடும்ப பாங்கான கேரக்டர் பண்ணணும் அப்படின்னாலே தேவயானிய பிடிங்கடா அப்படின்னு சொன்ன காலம் அது. அந்த அளவுக்கு கொடிகட்டி பறந்த தேவயானி, அப்படிப்பட்ட தேவயானி தான் சீரியல்ல நடிச்சாங்க. ஆனா இவங்களோட சினிமா வாழ்க்கையே மறக்கடிக்கிற அளவுக்கு சீரியல் வாழ்க்கை அமைஞ்சதுதான் இங்க ஒரு ட்விஸ்ட். 2003ல இருந்து 2009 வரைக்கும் சன் டிவில கோலங்கள் அப்படின்ற ஒரு சீரீஸை டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அந்த சீரியல் இருக்கிற வரைக்கும் டிஆர்பில சன் டிவி அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அந்த சீரியல்ல அபி அப்படின்ற கேரக்டர்ல தேவயானி நடிச்சிருப்பாங்க. தேவயானி எத்தனை படங்கள் நடிச்சிருக்காங்க, அது எல்லாத்தையும் மறக்கடிக்கிற வகையில தேவயானியை எங்க பார்த்தாலும் எல்லாரும் கோலங்கள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா தேவயானி புது புது அர்த்தங்கள், ராசாத்தி அப்படின்னு 2 சீரியல் பண்ணிருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நளினி. நளினி சினிமாவுல சம்பாதிச்சதை விட சீரியல்ல சம்பாதிச்சதுதான் அதிகம். அது பணமா இருந்தாலும் சரி, ரசிகர்களா இருந்தாலும் சரி. நடிகை நளினி இப்படி ஒரு நடிப்பு அரக்கி அப்படின்னு வெளியே தெரிஞ்சதே சீரியல் மூலமா தான். சன் டிவில டெலிகாஸ்ட் ஆன கிருஷ்ணதாசி சீரியல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்ல, அதன் மூலமா தான் சின்ன திரைக்கு அடியெடுத்து வச்சாங்க நளினி. நளினிக்கு டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா அவங்களோட வாழ்க்கை ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்டுடுச்சு. அதுல இருந்து வெளியே வரதுக்கு அவங்க தேர்ந்தெடுத்த பாதை தான் இந்த சீரியல். அது மட்டும் இல்ல, கோலங்கள் சீரியல்ல தேவயானியோட மாமியாரா சும்மா மிரட்டி விட்டுருப்பாங்க. இப்ப வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவுல வில்லத்தனமான மாமியார்களோட லிஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நளினிக்கு கண்டிப்பா ஒரு இடம் இருக்கும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சுவலட்சுமி. நடிகை சுவலட்சுமியை கடைசியா திரையில பார்த்தது அப்படின்னா சூலம் அப்படின்ற சீரியல்ல தான். டாப் ஹீரோக்களுக்கு ஜோடி சேர்ந்து நடிச்சிட்டு இருந்த சுவலட்சுமி சன் டிவி சீரியல்லையும் நடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா மீடியால இருந்து மொத்தமா ஒதுங்கிட்டாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மீனா. நடிகை மீனா சீரியல்லையும் நடிச்சிருக்காங்க அப்படின்னு உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? நடிகை மீனா சன் டிவில டெலிகாஸ்ட் ஆன லக்ஷ்மி சீரியல் மூலமா தான் சின்ன திரைக்கே அறிமுகமாகறாங்க. அதுக்கப்புறமா கல்யாணம் அப்படின்ற சீரியல்ல ஹீரோயினாவும் நடிச்சாங்க. ஆனா இந்த சீரியல் ஒரு சில காரணங்களுக்காக வெறும் 3 மாசத்திலேயே முடிச்சிட்டாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ராதிகா. தேவர் மகன் படத்துல சிவாஜி வெத நான் போட்டது அப்படின்னு ஒரு வசனம் பேசியிருப்பாரு. உண்மையாவே ஹீரோயின்ஸ் தைரியமா சீரியலுக்கு வரதுக்கு வெத போட்டதே இந்த ராதிகா தான். சித்தி சீரியல் மூலமா ஒட்டுமொத்த தமிழகத்தையும் சன் டிவி பக்கம் கட்டி போட்டு வச்சிருந்தாங்க ராதிகா. சினிமாவுல எந்த அளவுக்கு கொடிகட்டி பறந்தாங்களோ அதே மாதிரி சீரியல்லையுமே ராதிகா கலக்கிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.